ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு ஹேர்பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் மென்ஷன் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்டில் 2 கிளாத் எடுத்துக்கோங்க. விட்த்து அதிகமாக இருக்க பார்ட் வந்து உங்களுக்கு மேலே வரும். விட்த்து கம்மியாக இருக்க கிளாத் வந்து நம்ம பின்னாடி எலாஸ்டிக்காக யூஸ் பண்ணுவோம். நான் மென்ஷன் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்டில் எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் 1/4 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 3 இன்ச்சஸ் வித்துக்கும் 16 இன்ச் லென்த்துக்கும் எடுத்த கிளாத் எடுத்துக்கோங்க. அதை ஃபோல்ட் பண்ணி ராங் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டியூப் டர்னரை யூஸ் பண்ணி இன்சைட் அவுட்டாக டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணியாச்சு. இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் எடுத்து ஒரு பின்னில் பின் பண்ணிட்டு ஒரு பக்கமாக விட்டு இன்னொரு பக்கமாக எடுத்துடுங்க. எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. எலாஸ்டிக் பார்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வர பார்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம விட்த்து அதிகமாக எடுத்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ராங் சைடில். அப்போ தான் நமக்கு டர்ன் பண்ணும்போது ரைட் சைட் கிடைக்கும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ டியூப் டர்னரை யூஸ் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 2 பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி எப்படி பேண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எலாஸ்டிக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த ஹெட் பார்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ண அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் புல் பண்ணுற மாதிரி புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண பார்ட் உள்ளே போயிடும், ஸ்டிச் பண்ணது வெளியே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம அந்தமாரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு பேண்ட் ரெடி. உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, நீங்கள் ரெடி பண்ணிடலாம். எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.